உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 2 செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். 2வது விஷயம், மாவை சேனாதிராஜா அவர்கள் இறந்திருக்கிறார். இந்த 2 செய்திகளுமே கிடைக்கப்பட்ட செய்திகளாக இருக்கிறது. இது சம்பந்தமாக உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்களாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்திவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் என்னுடைய பகிர்வுகள் உங்களுக்கு உடனே வரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, டாக்டர் அர்ச்சுனா பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று இன்று மாலை கைது செய்யப்பட்டிருந்தார். சாவகச்சேரி நகரசபையில் வச்சு டாக்டர் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அனுராதபுரத்திலிருந்து வந்த விசேட போலீசார் இவரை கைது செய்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் அவர் சம்பந்தமாக கைதுகளில் பல்வேறுபட்ட சந்தேகங்கள் எழுகிறது. நாளை மறுதினம் டிசிசி மீட்டிங் இருக்கிறது. இந்த டிசிசி மீட்டிங்களை டாக்டர் அர்ச்சுனா திரு ஜனாதிபதி அனுரா அவர்களை கேள்வி கேட்கின்ற பொழுது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வரும். அதற்காக என்பிபி அரசாங்கமே இதனை செய்ததா, இல்லது டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வளர்ந்து விடுவார் அப்படின்னு சொல்லி தமிழ் கட்சிகள் செய்தனவா, அல்லது வேற இதர உறுப்பினர்கள் செய்தார்களா? இது சம்பந்தமாக பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் அவரை கைது செய்து கொண்டு போன விதம் அப்படி என்று சொல்றது சமூக வலைத்தளங்கள்ல இப்ப பேசு பொருளாக இருக்கிறது. ரோஹித் அவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவரை எந்த விதமான விலங்கும் இடாமல் சாதாரணமாக குளிரூட்டப்பட்ட வாகனத்தில் ஏற்றி கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் டாக்டர் அர்ச்சுனாவை கைது செய்கின்ற பொழுது அவருக்கு கையில விலங்கிட்டு அவரை கூட்டிக் கொண்டு போன விஷயம் வீடியோவில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சமூக வலைத்தளங்கள்ல பகிரப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. எல்லாருமே டாக்டர் அர்ச்சுனா வெளியே வர வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுதல்ல அதன் பிரகாரம் டாக்டர் அர்ச்சுனா விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அனுராதபுரம் நீதிமன்றத்தினால விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இது என்ன காரணம் சொன்னா, வீதி போக்குவரத்து போலீசாருக்கு இடையூறு விளைவித்தார் அப்படின்ற பேர்ல தான் இவர் மீது விசாரணைகள் ஏற்கனவே இருந்தது. அதுக்கப்புறமா நீதிமன்றம் சென்று அது சம்பந்தமான தன்னுடைய பேர் சரியான வகையில் இல்லை அப்படின்றதுக்காக திருப்பி டாக்டர் அர்ச்சுனா அவரை இன்று விசேட போலீசார் கைது செய்து மீண்டும் இன்று நீதிமன்றத்தில் ஆயப்படுத்திய பொழுது தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகள்ல அவரை விடுவிக்க அனுராத நீதிமன்றம் நீதவான் தீர்மானித்து போலீசாருக்கு சொல்லியிருக்கார் இவரை உடனடியாக விடுவிக்குமாறு. அந்த வகையில் டாக்டர் அர்ச்சுனா விடுதலையாகி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வேளையில நான் நெடுக வீடியோகள் என்னுடைய பகிர்வுகளை நான் சொல்கிற விஷயம் தான், சகோதரி கௌசல்யா என்றைக்குமே டாக்டர் அர்ச்சுனா சொல்கிறது போல அவருக்கு அவள் தங்கம். என்ன காரணம்னு சொன்னா, இந்த அளவுக்கும் பின்னாடி தன்னால முடிஞ்ச தனியொரு பெண்ணாக நின்று எவ்வளவு யாரை பிடிக்கணும், யாரை தேடி பிடிக்கணும், இந்த லோயரை அதாவது இந்த சட்டத்திறனியை தேடி பிடிச்சு மொழி உள்ள சட்டத்திறனி இவற்றையெல்லாம் கண்டுபிடிச்சு உடனடியாக அவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தி உடனடியாகவே டாக்டர் அர்ச்சுனாவை வெளியே கொண்டு வருவதற்கு தன்னால் போராடி கொண்டிருக்கிற அந்த சகோதரிக்கு நிச்சயமாக நாங்கள் மீண்டும் கடமைப்பாடு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையில சொல்லி கடந்து போக முடியாது. ஆனாலும் வேற வழி இல்லை, நன்றி சொல்லத்தான் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சகோதரிக்கு நாங்கள் இந்த வழியில நன்றியை சொல்லிக்கொண்டேன். டாக்டர் அர்ச்சுனாவினுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தன்னால் முடிஞ்சவரை தன்னால் எவ்வளவு டாக்டர் அர்ச்சுனாவை காப்பாற்றி வெளியே கொண்டு வர முடியுமோ அவ்வளவு காப்பாற்றி வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கிலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. அதுவும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில அவருக்கு எத்தனை வழக்குகள் போட்டாலும் அவர் மீண்டும் எழுகின்ற ஒரு மனிதனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சிரித்து கொண்டு கடந்து செல்கின்ற ஒரு மனிதனாக இருக்கிறார். அதனால்தான் அவருக்கு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை சமாளித்துக் கொண்டு வெளியே வருவதற்கான ஆற்றல் இருக்கிறது. இந்த பல சமூக வலைத்தளங்களை பேசு பொருளாக இருந்தது டாக்டர் அர்ச்சுனாவினுடைய கைது. இப்போ டாக்டர் அர்ச்சுனாவை ஒரு ஊடகம் சொல்லியிருந்தார், உடனடியாக கை விட மாட்டார்கள் அப்படின்ற வகையில் ஒரு ஊடகத்தில் செய்திகள் கூட வெளியாக இருந்தன. அந்த வீடியோக்களை பார்க்கின்ற பொழுது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் டாக்டர் அர்ச்சுனா 2 சரீரப்பிணையில வெளியாகி இருக்கிறார் அப்படின்ற பொழுது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் மாவை சேனாதிராஜா தமிழரசு கட்சியினுடைய நீண்ட நாள் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர். இவர் பார்த்தீங்கன்னு சொன்னா வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருந்தார். என்ன காரணம் சொன்னா, வீட்டுல வழுக்கி விழுந்து மூளை சிதைவு காரணமாக வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் நேற்று சமூக வலைத்தளங்கள், ஒரு சில சமூக வலைத்தளங்கள் திரு ஒரு சில ஊடகங்களில் மாவை சேனாதிராஜா இறந்து விட்டார் அப்படின்ற செய்திகள் நேற்றைக்கு வெளியாக இருந்தன. ஆனாலும் அவற்றை ஆராய்ந்து பார்த்த பொழுது வைத்திய அறிக்கைகளின்படி மாவை சேனாதிராஜாவுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற விஷயமும், இதனால அவருக்கு மூளை சிதைவு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இன்று காலை அவர்களுடைய கட்சியினுடைய முன்னாள் பேச்சாளராக இருக்கிற ஒருவர் ஊடகங்களுக்கு செய்திகள் வெளியிடுகின்ற பொழுது அவர் தேறி வருவார் என்றும், அல்லது அவர் வெளிநாடு
சிகிச்சைகள் அளிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் நிச்சயமாக வெகு விரைவில் வந்து அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு அவர் வெளியே வந்து மக்களோடு மக்களாக பயணிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தது வந்து சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் என்னை பொறுத்தவரை நான் நேற்றைக்கு என்னுடைய பதிவுகளை சொல்லி திரு மாவை சேனாதிராஜா அவர்களுடைய மூளைச்சிதவு காரணமாக நிச்சயமாக அவருக்கு வந்து அந்த மூளைச்சிதவு அவரை நீண்ட நேரமோ அல்லது நீண்ட நாட்களோ அவருடைய உயிரோடு வாழ்வதற்கான அந்த பயணத்தை வந்து தடை செய்யும் என்று சொன்னால் அது மூளை நரம்பு வடிக்கப்பட்டதாக செய்திகள் வழியாக இருந்தன. இதனால் வந்து அவர் இன்று மரணமாக இருக்கிறார். அவர் மரணமாகின்ற பொழுது அவருக்கு வந்து 82 வயசு யாழ்ப்பாணம் பொதுநல வைத்தியசாலையில வந்து மரணமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆத்மா சாந்தியடைய என்னுடைய ஆழ்ந்த இடங்களையும் வந்து இந்த முறையில் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு வீடியோட சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.